ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய அனைத்து தேவைகளையும் தேவன் நினைச்சுவாராக, சந்திப்பாராக. நன்மை செய்பவன் யார் அப்படிங்கிற சில எண்ணங்கள் நமக்குள்ளாக எப்போதுமே ஓடும். ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு யார் கர்த்தர் நன்மை தருகிறார், அது யார் மூலமாக கிடைக்கும், யார் நமக்கு உதவி செய்வார், அப்படிலாம் நமக்கு எண்ணங்கள் இருக்கும். ஒன்று, ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. இந்த பூமியில் வாழ்கிற நாம் பலவிதமான மனிதர்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். பலவிதமான மனிதர்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம அவங்ககிட்ட இருந்து அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே சில நாளிகைகளும் என்ன செய்கிறோம் ஆயிரும். குறிப்பாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நன்மை நமக்கு யார் செய்வார், அப்போ தான் அவங்க மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன செய்யும் வரும். ஜீவனை யார், நம்ம வாழ்நாளுக்கு நமக்கு உதவி செய்வது யார், இது எல்லாரும். அதாவது ஏழையிலேருந்து பணக்கார வரைக்கும் இந்த கொஸ்டின் இருக்குது. நமக்கு உதவி செய்கிறது யார், நம்மளை காப்பாற்றுறது யார் அப்படின்னா இயேசு தான் இன்றைக்கி அதுக்கு நமக்கு கரெக்டான பர்சன். அவர் வேலையே என்னென்னு நன்மை செய்யணும், ஜீவனுக்காக நன்மை செய்யணும், அந்த சுகமாய் தங்கப்படும். இந்த 2 வேலையை தான் பூமியில் இருக்கும்போது அவர் செய்துகிட்டே வந்தார். அப்போஸ்தலர் 14:17 பார்த்தீங்க அப்படின்னா அது சொல்லப்பட்டிருக்கு. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து. இதெல்லாம் நன்மை செய்துன்னு ஏன் அது அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டார். ஒருத்தனும் பதில் சொல்ல மாட்டேங்கான். மனுஷன் எப்படி டைப்பு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதனால் இந்த கண்மலத்தை நிகழ்ச்சி நீங்கள் கண்ணீரோடு அல்லது வேதனையோடு என்ன அப்படின்னா நினைக்க வேண்டாம். ஆண்டவர் காலத்திலே அவன் அப்படி தான் இருந்தான். எப்படி? மார்க் 3:4 வாசிக்கிறது. அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். பேசாமல் ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க. ஒரு சூழ்நிலை கைவிட மனிதன் இருக்கிறார், அது ஓய்வு நாளாக இருக்குது. இப்போ ஆண்டவர் சுகம் கொடுக்க போகிறாரு. அங்கே இருக்க அவனுக்கு திருட்டு மொழி முடிக்கான். அப்போ நமக்கு ஆண்டவர் நன்மை செய்து நம்மளுடைய ஜீவனை காத்தாருன்னா அவ்வளவு அப்படி தான் இருப்பான். அவன் எப்படி நல்லா இருக்க முடியும்? விளங்காமல் போகணுமே, அதெல்லாம் பயப்படாதீங்க. நன்மை செய்கிறது எவன் தீமை செய்தாலும் ஆண்டவரெலாம் விட மாட்டார். அவர் அனுமதி என்று ஒன்றும் வர முடியாது. பழைய பாடலை தான் சொல்லிச்சு. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார், ஆனால் இயேசு கைவிட தானாய் வந்து ரட்சிப்பார். சந்தோஷம் முகதேக்குதான் ஒரு அற்புதமான பாடல். எக்காலங்களுக்கும் அது கோல்டு தான். நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனை அளிப்பவர் இல்லையா அவரே, நன்மை செய்கிறார். வாழ்ந்த நாள் பாருங்க, பேசாமல் இருக்கு. ஆனால் சூரியனுடைய கைவிடையை பார்த்து நீட்டியா அப்படின்னா மறுகையை போல் மாறிட்டு சந்தோஷமாக போய்ட்டான். அவனுக்கு நன்மை செய்தார், ஜீவனை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் சுற்றி இருக்கிறவங்க, சொந்த பந்தங்கள், நட்புகள் யாராக வேணுமானா இருக்கலாம், உங்களுக்கு தீமை செய்து உங்களை அழிக்கணும். நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் நன்மை செய்வார். நம்முடைய ஜீவனை என்ன செய்வார்? பாதுகாப்பார். அது அவரால் முடியும். அவரால் என்ன செய்யும் முடியும். சிலுவையில் ரத்த சிந்தி நமக்கு ஜீவனை கொடுத்தவர் தானே. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நன்மை வேணுங்கிறது அவர் அறிந்திருக்கிறார், தருவார். சந்தோஷமாக இருங்க.